இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்குமே ஆதாரமாக ஒன்று இருக்குது அப்படின்னா அது பேப்பர் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த பேப்பரை வச்சு தான் நம்ம ஒரு புத்தகம் ரெடி பண்ணுறோம், ஒரு ஃபைல் ரெடி பண்ணுறோம், ஒரு டிக்கெட் வந்து கொடுக்குறோம், ஒரு பில் கொடுக்குறோம். நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணுறோம். நிறைய 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 சொல்லலாம் இந்த பேப்பர் அப்படின்ற ஒரு பொருள்னால. அதே போல் ஒரு பேப்பர், ஒரு காகிதம், அதுக்காக ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க ஒரு ஆசிரியர். லாவண்யா கணேசன் அப்படின்றவங்க. அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட். புத்தகத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் பேப்பர் பேப்பர், காகிதம். இந்த காகிதம்க்கும் எனக்குமான காதல் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய கவிதைகள் இருக்குது. சில கவிதைகள் வாசிக்கிறேன், கேளுங்க. குறைகள் கேட்க 100 செவிகள் தேவையில்லை, ஒரு பக்கம் போதும் என் 1000 குறைகளுக்கு. தீபாவளிக்கு பட்டாசு, பொங்கலுக்கு கரும்பு, ஆயுத பூஜைக்கு புத்தகம். இதைவிட என்ன சமத்துவம் வேண்டும் புத்தகத்திற்கு? குப்பையாக இருந்தாலும் தூய்மை பணியாளர்களுக்கு உன்னை தான் பிடிக்கும், மட்கும் குப்பை என்பதால். மரத்திற்கு உள்ள உரிமைகள் உனக்கும் உண்டு. காற்றால் பக்கங்கள் மாறுவதை யார் கேட்கப் போகிறார்கள்? சுதந்திரம். பக்கங்கள் தீர்ந்ததும் பத்திரப்படுத்தினேன், எடைக்காக அல்ல, நினைவுகளுக்காக. நினைவுகள். இந்த மாதிரி நிறைய கவிதைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஒரு பயணச்சீட்டை கூட விடாமல் அந்த காகிதத்தை கூட கவிதையை மாற்றி வச்சுருக்காங்க. காகிதமும் நானும், லாவண்யா கணேசன். இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வாங்கி படித்து பாருங்கள். நன்றி.